என்னம்மா ஆட்டம் ஆடுறப்பா உன்னை குட்டி ஏபிடி அப்படின்னு சொல்றதுல மாற்று கருத்தே இல்லைன்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு டீம்ல ஒரு பிளேயர் எப்படி சூப்பர் ஸ்டாரா மாறுவார்னா அந்த பிளேயரால அந்த மேட்ச் மாறணும். அந்த மேட்ச் எப்படி மாறணும்னா ஒரே ஓவர்ல அந்த டீமோடைய வந்து மொத்த டென்ஷனையும் குறைக்க அளவுக்கு ஒரு பேட்டிங் இருந்துச்சு அப்படின்னா அவர் ரொம்ப பெரிய சீக்கிரத்துல சூப்பர் ஸ்டாரா மாறிடுவாரு. அப்படிதான் பாத்தீங்கன்னா நம்ம குட்டி ஏபிடி பாத்தீங்கன்னா நேத்து மேட்ச்ல ஒரே ஓவர்ல 30 ரன் அடிச்சாரு. இந்த ஒரு ஓவர்ல 30 ரன்ங்கிறது அசாத்தியமான விஷயம். இந்த அசாத்தியமான விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா அவர் அசால்ட்டா பண்ணாரு. அந்த அசால்ட்டா பண்ணதுக்கு நிறைய டைமிங் தேவை, நிறைய அனுபவங்கள் தேவை. அவருடைய வயசுக்கு பாத்தீங்கன்னா அவருடைய ஆன் கேம் பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா இருந்துச்சு. இன்னும் இதே மாதிரி தொடர்ந்து அவருடைய கேம் வெளிப்பட்டுட்டே இருந்துச்சுன்னா கூடிய சீக்கிரம் சென்னை சூப்பர் கிங்ஸின் சூப்பர் ஸ்டாராக வலம் வரக்கூடிய அத்தனை தகுதியும் இந்த ப்ரோஸ் டெவில்ஸ் அப்படிங்கிற அந்த பிளேயருக்கு இருக்கு. இவர் ஒரு சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர். ஏற்கனவே அப்படியே காப்பி அடிச்ச மாதிரி ஏபிடியோட ஷாட்லாம் ஆடுறாரு, கான்பிடண்டா ஆடுறாரு. இது சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு கிடைச்ச வைரக்கல் அப்படின்னே சொல்லலாம். இந்த வைரக்கல்ல இன்னும் நல்லா பட்டைய தீட்ட 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 இது இன்னும் நல்லா ஷார்ப்பாவும் அடுத்த வருஷம் நம்ம மிகப்பெரிய சம்பவம் பண்ண போறோம். அந்த சம்பவத்துக்கு இந்த வைரக்கல் மிக பெரிய ஒரு சொத்தா மாறப்போகுது. அதுக்கு அவங்கள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரெடி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா அடுத்த வருஷம் நம்ம சம்பவம் பண்ண போறோங்கிறது உறுதி, மாற்றுக்கிறதே இல்லை. எல்லாரும் அதிர்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை கண்டிப்பா சென்னை சூப்பர் கிங்ஸ் பண்ணோம். இந்த டைம்ல தான் நீங்க சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி குட்டி ஏபிடி எல்லாத்தையும் உருவாக்குன டோனிக்கும் விசில் போடுங்க.